ஆட்சியின் போது சோழர்களின் கீழ் சிறிய மன்னர்களாக இந்த காடவராயர்கள் விளங்குகின்றனர். காடவராயர்கள் பல்லவர்கள் வழி தோன்றியவர்கள் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 9ஆம் நூற்றாண்டு வரையில் பல்லவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். பல்லவ கடைசி மன்னன் அபராஜிதவர்மனை சோழ மன்னனான ஆதித்த சோழன் போரில் தோற்கடித்து பல்லவ ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டினார். சிதறுண்ட பல்லவர்கள் சம்புவராயர்கள் திருவண்ணாமலையை தலைநகரமாக வைத்து ஆட்சி புரிந்தனர். காடவராயர்கள் சேந்தமங்கலத்தை தலைநகராக வைத்து ஆட்சி புரிந்தனர். இவர்கள் இருவரும் சோழர்களின் மேலாதிக்கத்தின் கீழ் சிறு அதிகாரிகளாகவும் அரசியல் வேலையாட்களாகவும் இருந்து வந்தனர். இந்த காடவராயர்களின் ஆட்சியின் முக்கிய சிற்றரசன் 1ஆம் கோப்பெருஞ்சிங்கன் ஆவார். இவனுக்கு வானிலை கண்ட பெருமாள், மணவாள பெருமாள் போன்ற சிறப்பு பெயர்கள் இருந்தன. 1ஆம் கோப்பெருஞ்சிங்கனின் ஆட்சி 1216 முதல் 1242 ஆண்டு